Hi friends, இப்போ வந்து rheumatic arthritis continuation பார்க்கலாம். This arthritis is due to an autoimmunity which is triggered by infection. இந்த arthritis ஏன் நமக்கு வருதுன்னா is due to an autoimmunity. இஸ் டியூ டு அன் ஆட்டோ இம்யூனிட்டின்னா என்னது, நம்மளோட இம்யூனிட்டியை நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணுறதுனால இந்த ஆர்த்தரைட்டிஸ் வருது. ஒரு இன்ஃபெக்ஷன் வரதுனால இது வந்து ட்ரிக்கர் ஆகி இம்யூனிட்டி வந்து நம்மளை டெஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிக்குது. குரூப் ஏ பீட்டா ஹிமோலைட்டிக் ஸ்ட்ரெப்டோகாக்கல் இன்ஃபெக்ஷன், அதாவது கேப்ஸ்ன்னு சொல்லக்கூடியதுனால இந்த இன்ஃபெக்ஷன் வரனால ஆட்டோ இம்யூனிட்டியை ஸ்டிமுலேட் ஆகி ட்ரிக்கர் ஆகி நமக்கு இந்த ஆர்த்தரைட்டிஸ் ருமேட்டிக் ஆர்த்தரைட்டிஸ்ங்கிறது வந்து இட் இஸ் நாட் காஸ்ட் பை இன்ஃபெக்ஷன். இது வந்து ஒரு இன்ஃபெக்ஷனால் வரலை, பட் இன்ஃபெக்ஷன் வர்றது மூலமாக நம்ம ஆட்டோ இம்யூனிட்டியை நம்மளை வந்து அட்டாக் பண்ணுது. ஃபேக்டர்ஸ் மோர் ப்ரான் டு இன்ஃபெக்ஷன், எந்த இன்ஃபெக்ஷனாலலாம் இந்த ஆர்த்தரைட்டிஸ் வரக்கூடிய அப்படின்னா சில்ட்ரன் பிட்வீன் த ஏஜ் ஆஃப் 3 to 15 years மோஸ்ட்லி இவங்க தான் இன்ஃபெக்ட் ஆகிருப்பாங்க. 3 to 15 years சில்ட்ரன்ஸ் வந்து மோஸ்ட்டாக அஃபெக்ட் ஆகக்கூடும். அடல்ட்டுக்கு வர்றது ரேர் தான். பாவர்ட்டி மால்நரிஷ் சைல்டுக்கு மோஸ்ட்டாக அஃபெக்ட் ஆகும். அப்புறம் ஓவர் க்ரௌடட் கிராம்டு சின்னத்தில் நிறைய பேர் வாழ்கிற இந்த பிளேசஸில் அஃபெக்ட் ஆகும். ஜெனட்டிக் ப்ரீடிஸ்பொசிஷன், முன்னாடியே ஜெனட்டிக்லேயே குறிப்பிடப்பட்டவங்க ருமேட்டிக் ஆர்த்தரைட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு வரும். அதாவது HLA-DR7 இருக்கக்கூடியது, HLA-DR53 இருக்கக்கூடியவங்களுக்கு வரும். அப்புறம் நேட்டிவ் பீப்புள் ஆஃப் ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாண்ட் இவங்களுக்கும் வரும். ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாண்டில் பீப்புள் வந்து நேட்டிவாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த டிசீஸ் வர வாய்ப்பு இருக்குது. நேட்டிவ் பீப்புள் ஆஃப் ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாண்டில் இருக்கவங்களுக்கும் இந்த டிசீஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஜெனட்டிக் ப்ரீடிஸ்பொசிஷன், இன்ஃபெக்ஷன், இம்யூன் சிஸ்டம் ட்ரிக்கர்டு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடியே ஜெனட்டிக்கில் இவங்களுக்கு வரும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். அதுக்கப்புறமேட்டு ஆல்ரெடி இன்ஃபெக்ஷன் இருக்கவங்களுக்கு வரும். இம்யூன் சிஸ்டம் ட்ரிக்கர் ஆகிறவங்களுக்கு, இம்யூன் சிஸ்டம் வந்து ட்ரிக்கர் ஆன ஒரு பேஷண்ட்டுக்கு இருக்கும். ஜெனட்டிக் ப்ரீடிஸ்பொசிஷன் என்னது, ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு இருக்கும் வரும் அப்படின்னு ஜெனட்டிக் ப்ரீடிஸ்பொசிஷன் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு வரும். அதுக்கப்புறம் இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு வரும். இம்யூன் சிஸ்டம் வந்து இம்யூன் சிஸ்டம் ட்ரிக்கர் ஆகி இம்யூன் சிஸ்டம் நிறையா தீஸ் 3 ப்ரெசென்ட் ருமேட்டிக் ஃபீவர் அக்கர், இம்யூன் சிஸ்டம் ட்ரிக்கர் ஆகிறனாலையும் இந்த 3மே ப்ரெசென்ட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக ருமேட்டிக் ஆர்த்தரைட்டிஸ் அக்கர் ஆகும். இந்த இன்ஃபெக்ஷன் இஸ் அன்ட்ரீட்டட், இந்த இன்ஃபெக்ஷன் நம்ம ட்ரீட் ஆனால் அதாவது பீப்புள் வித் ஜெனட்டிக் ப்ரீடிஸ்பொசிஷன் மே கெட் ருமேட்டிக் ஆர்த்தரைட்டிஸ். இன்ஃபெக்ஷன் ட்ரீட் பண்ண ஆல்ரெடி இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக ருமேட்டிக் ஆர்த்தரைட்டிஸ் வரும். இஃப் ட்ரீட்டட் தெர் இஸ் நோ ப்ரோக்ரஷன் ஆஃப் டிசீஸ். ஃபர்ஸ்ட் சிஸ்டம் ஆஃப் கேப்ஸ், அதாவது குரூப் ஏ பீட்டா ஹிமோலைட்டிக் ஆர்த்தரைட்டிஸ்னு சொல்லக்கூடியது. குரூப் ஏ பீட்டா ஹிமோலைட்டிக் ஸ்ட்ரெப்டோகாக்கல் பீட்டா ஹீமோலைட்டிக் ஸ்ட்ரெப்டோகாக்கல் இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடியது. இந்த கேப்ஸ் வந்து ஃபஸ்ட்டு சிம்டம்ஸில் இருக்கவங்க ட்ரீட்டட் ஆகிடுனா இந்த ப்ரோக்ரஷன் இல்லாமல் டிசீஸ் வந்து சரியாகக்கூடும். நெக்ஸ்ட் வந்தவங்கன்னா பேத்தாலஜி எப்படி காஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த ஆர்கனிசம் கேப்ஸுங்கக்கூடிய குரூப் ஏ பீட்டா ஹீமோலைட்டிக் ஸ்ட்ரெப்டோகாக்கல் வைரஸ், இந்த ஆர்கனிசம் வந்து அதோட அவுட்டர் போர் கோட்டிங்கில் வந்து எம் ப்ரோட்டீன் மேட்ரிக்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது வந்து ஒரு ஆன்டிஜனாக செயல்படுது. இது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த டி ஹெல்பர் செல் தான் இதை வந்து இந்த ஆன்டிஜனை வந்து டிடெக்ட் பண்ணுது. CD4 செல்ஸு இதை டிடெக்ட் பண்ணி பி லிம்போசைட்ஸை ஆக்டிவேட் பண்ணுது. இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஆன்டிபாடிக்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அதுக்கு அகெயின்ஸ்டாக. இது போய் அந்த எம் ப்ரோட்டீனை அட்டாக் பண்ணுது. ஆல்சோ அட்டாக் த ப்ரோட்டீன்ஸ் ப்ரெசென்ட் இன் த பாடி விச் லுக்ஸ் லைக் எம் ப்ரோட்டீன். அது அந்த ஆர்கனிசம் மட்டும் அட்டாக் பண்ண முடியாது, பாடியில் சிமிலராக இருக்கக்கூடிய லுக்க லைக்காக இருக்கக்கூடிய எம் ப்ரோட்டீன்ஸ் கால்டு செல் மிமிக்ரி.
அந்த செல் மிமிக்ரி மூலமாக ப்ரோட்டீன் மாதிரி பாடியிலையும் ஒரு ப்ரோட்டீன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த செல் மிமிக்ரி மூலமாக இதையும் இது அஃபெக்ட் ஆகிறனால ரொம்பவே பாதிக்கப்படுது நம்ம பாடி. பார்த்திங்கன்னா காமன் செல்ஸ் இன் பாடி தட் மிமிக்ஸ் ப்ரோட்டீன். எந்த செல்ஸ்னால் வந்து இந்த ப்ரோட்டீனை காமனாக மிமிக் பண்ணுது பார்த்திங்கன்னா கார்டியாக் கிளைகோசின்னு சொல்லக்கூடிய ப்ரோட்டீன்ஸு. இது வந்து கார்டியாக் செல்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. அப்புறம் லேமிலின்னு சொல்லக்கூடிய கிளைகோ ப்ரோட்டீன். லேமிலின்னு சொல்லக்கூடிய கிளைகோப்ரோட்டீன், அதாவது ஃபங்க்ஷனல் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்டிகிரிமெண்ட் ஆஃப் பேஸ்மெண்ட் மெம்பரேன். லேமிலின் சொல்லக்கூடிய கிளைகோப்ரோட்டீன் ஃபங்க்ஷனல் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்டிகிரிமெண்ட் ஆஃப் பேஸ்மெண்ட் மெம்பரேன். ஃபங்க்ஷனல் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்டிகிரிமெண்ட் ஆஃப் பேஸ்மெண்ட் லேமிலின் சொல்லக்கூடிய கிளைகோப்ரோட்டீன் இது வந்து ஃபங்க்ஷனல் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்டிகிரிமெண்ட் ஆஃப் பேஸ்மெண்ட் மெம்பரனோட வந்து இருக்குது. இதுவுமே வந்து மிமிக்ரி பண்ணக்கூடியது. அப்புறம் நியூரோனல் டிஷ்யூஸில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன், சப்குட்டேனியஸ் டிஷ்யூஸில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன், டெர்மல் டிஷ்யூஸில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன், ஜாயின்ஸில் இருக்கக்கூடிய கனெக்டிவ் டிஷ்யூஸில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன். பேத்தாலஜி பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் செல் மிமிக்ரினால தான் இது வந்து இந்த டிசீஸ் காஸ் ஆகுது. ப்ரோட்டீன் ப்ரிவெண்ட் ஆட்டோஃபாகோசிஸ். செல் மிமிக்ரியால் தான் இது பேத்தாலஜி காஸ் ஆகுது. ப்ரோட்டீன் பார்த்திங்கன்னா ப்ரிவெண்ட் ஆட்டோஃபாகோசிஸ். இந்த ப்ரோட்டீன் சொல்லக்கூடியது வந்து ஆட்டோஃபாகோசிஸ் இது வந்து ப்ரிவெண்ட் பண்ணுது. ஆட்டோஃபாகோசிஸ்னால் என்ன ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ப்ரோட்டீன் வந்து இந்த ப்ரோட்டீன் இந்த ப்ரோட்டீன் வந்து ஆட்டோஃபாகோசிஸ் தானாக டெஸ்ட்ராய் ஆகிறத வந்து ப்ரிவெண்ட் பண்ணும். ஆட்டோஃபாகோசிஸ் தானாக டெஸ்ட்ராய் ஆகிறத வந்து ப்ரோட்டீன் ப்ரிவெண்ட் ஆட்டோஃபாகோசிஸ். செல்ஸ் அண்டர்கோ லைசிஸ் அண்ட் நீக்ரோசிஸ். இந்த ப்ரோட்டீன் வந்து ஆட்டோஃபாகோசிஸ் தானாக டெஸ்ட்ராய் ஆகிறது வந்து இது பண்ணும், ப்ரிவெண்ட் பண்ணும். இந்த ப்ரோட்டீன் வந்து ஆட்டோஃபாகோசிஸ் தானாக டெஸ்ட்ராய் பண்ணக்கூடியது. ஃபேகோசிஸ் அப்படியே ஈட் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணுறது. இந்த ப்ரோட்டீன் வந்து ப்ரிவெண்ட் ஆட்டோஃபாகோசிஸ் தன்னை தானே சாப்பிட்டு அழிச்சிக்கக்கூடியதை வந்து இந்த ப்ரோட்டீன் வந்து ப்ரிவெண்ட் பண்ணும். தன்னை தானே அதை அழிச்சிக்காது, பட் வந்து ஒரு இம்யூனிட்டி ஆன்டிபாடிஸ் வந்து இதை வந்து கில் பண்ணும். செல் அண்டர்கோ லைசிஸ் அண்ட் நியூக்ரோசிஸ். பட் அந்த செல் வந்து அண்டர்கோ லைசிஸ் தனித்தனியாக அழிச்சிக்கிட்டு நியூக்ரோசிஸ் ஆகி இறந்து போயிடும். உள்ளேருந்து அழுக ஆரம்பிச்சிடும் அந்த செல்ஸ் ஹிஸ்டோசைட்லேருந்து. செல் நியூக்ரோசிஸ் சரௌண்டட் பை ஹிஸ்டோசைட்ஸ். திஸ் பெக்யூலர் ஃபீச்சர் இஸ் கால்ட் ஆஷ்காஃப்ஸ் பாடிஸ். இது பார்த்திங்கன்னா செல் வந்து சென்ட்ரலில் வந்து அழுக ஆரம்பித்து அதை சுற்றி ஹிஸ்டோசைட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது.
ப்ரிவென்ட் ஆட்டோஃபேகோசிஸ். இந்த எம்ப்ரோட்டின் வந்து எதுக்கு ப்ரெசென்ட் ஆகுது அப்படின்னா, தன்னை தானே அழிச்சிக்காம ஒரு ஆன்டிபாடி வந்து அழிக்க முடியும். ஓகேங்களா? அதனால இது வந்து ஆட்டோஃபேகோசிஸை ப்ரிவென்ட் பண்ணுது. இதனால இந்த செல் அண்டர்கோ லைசஸ் செல்ஸ் வந்து அழிஞ்சு ஒரு நிக்ரோசிஸ் மாதிரி ஃபார்ம் ஆகி தன்னை தானே அழிச்சிக்குது. இந்த சென்ட்ரல் நிக்ரோசிஸ் வந்து ஹிஸ்டோசைட்ஸால் சரௌண்ட் பண்ணிட்டு இருக்கு. இதை வந்து ஆஷ்காஃப்ஸ் பாடிஸ்னு சொல்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது. நெக்ஸ்ட் இதோட சிம்டம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸ் ஆஃப் கேப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த்ரோட் பெயின், சோர் த்ரோட், டிஃபிகல்ட்டி இன் ஸ்வாலோயிங், டான்சிலைட்டிஸ், ஃபேரன்ஜைட்டிஸ்லாம் இருக்கும். அப்புறம் 2 to 4 days ஃப்ரம் த்ரோட் பெயின் வந்து 2 to 4 நாளில் ஃபீவர் வந்து ஹை ஃபீவராக இருக்கும். அப்புறமேட்டு த்ரோட் பெயின் வந்ததுல ஃபீவர் வந்து ஹை ஃபீவராக இருக்கும். அதாவது 38-39 டிகிரி செல்சியஸ் இருக்கும். மயால்ஜியா இருக்கும், அதாவது மசில் பெயின் இருக்கும், ஃபேட்டிக் இருக்கும், டயர்ட்னஸ் இருக்கும், ஹெட் ஏக் இருக்கும், தலைவலி வந்து அக்கராகும், ஆர்த்ரைட்டிஸ், ஹெட்டேக் அக்கர் ஆகும், மயால்ஜியா, ஃபெட்டேக், ஹெட்டேக் அக்கர்ஸ் 2 to 4 daysல 2 days ஃப்ரம் த்ரோட் பெயின் வந்து 2 to 4 ஃபீவர் இருக்கும், மயால்ஜியா இருக்கும், மசில் பெயின் இருக்கும், ஃபெட்டிக் இருக்கும், டயர்ட்னஸ் இருக்கும், ஹெட்டேக் தலைவலி வந்து அக்கர் ஆகும், ஆர்த்ரைட்டிஸ், ஹெட்டேக் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஆர்த்ரைட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்த்ரைட்டிஸ்னால் என்னது? ஆர்த்ரைட்டிஸ்னால் என்ன? ஜாயின்ஸில் பெயின் இருக்கும். இதெல்லாம் ரிமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் கீழே பார்த்துருக்கோம். ஜாயின்ஸில் பெயின் இருக்கும், ஸ்வெல்லிங் இருக்கும், மைக்ரேட்டிங் பாலிஆர்த்ரைட்டிஸ், நிறைய இடத்துல பாலிஆர்த்ரைட்டிஸ் பெயின் நிறைய அந்த மைக்ரேட் ஆகி பல இடத்துல வந்து பெயின்ஸ் இருக்கும். மேஜர் ஜாயிண்ட் இன்வால்வ்மெண்ட், மேஜர் ஜாயின்ட்ஸ்லாம் வந்து இன்வால்வ் ஆகிருக்கும். அதாவது நீ, ஆங்கிள், ரிஸ்ட்டு, எல்போ இதெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்கும். ஏசிமெட்ரிக்கல், சிமெட்ரிக்கல், இப்போ ஒரு கையில் ப்ரெசென்ட் ஆகி இன்னொரு கையில் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது வந்து ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ல தான் ப்ரெசென்ட் இருக்கு. இது ரிமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்னால ஏசிமெட்ரிக்கில் தான் இருக்கும். கார்டியாக் இன்வால்வ்மெண்ட் இருக்கும், ஹார்ட்டும் அதில் பாதிக்கப்பட்டிருக்கும். cardiac involvement present in 50% of cases கார்டியாக்கும் அஃபெக்ட் ஆகிருக்கும். பேன்கார்டைட்டிஸ், இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஆல் த 3 layers ஆஃப் ஹார்ட். பேன்கார்டைட்டிஸ்னா என்ன? ஹார்ட்டோட எல்லா 3 லேயர்ஸும் அஃபெக்ட் ஆகிருக்கும். வால்வுலைட்டிஸ், மிட்ரல் வேல்வும் வந்து அங்கே ஒரு இன்ஃப்ளமேஷன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். காமன்லி மிட்ரல் வேல்வில் தான் வந்து மோஸ்ட்டாக, ஏன்னா த லெஃப்ட் ஏடிஎம்ல இருக்கக்கூடியதுனால இது மோஸ்ட்டாக வந்து காமன்லி அங்கே தான் அக்கர்ஸ். பை சான்ஸ் ஐட்ரல் வேல்வ்லையும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா? மோஸ்ட் காமன்லி மிட்ரல் வேல்வில் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பை மேபி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் மைட் பி அயோட்டிக் வேல்வில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். மோஸ்ட் காமன்லி மிட்ரல் வேல்வில் தான் அஃபெக்ட் ஆகும். அதாவது லெஃப்ட் சைடில் மோஸ்ட் காமனாக இருக்கிறது வால்வுலைட்டிஸ், பேன்கார்டைட்டிஸ், லைக் வால்வுலைட்டிஸ், வால்வ்ஸும் இன்ஃப்ளமேஷன் ஆகிருக்கு. மிட்ரல் ரிகர்ஜிடேஷன், மிட்ரல் ஸ்டீனோசிஸ் எல்லாமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். மிட்ரல் ரிகர்ஜிடேஷன் என்ன? அந்த மிட்ரல் வேல்வ் வந்து ரிகர்ஜிடேஷனால் அஃபெக்ட் ஆகக்கூடியது. கார்டியாக் ஃபெயிலியர் இருக்கும், ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் இருக்கும். மிட்ரல் ஸ்டெனோசிஸ்னால் என்னது? அந்த மிட்ரல் வேல்வே வந்து சுருங்கி ஸ்டெனோசிஸ் ஆகிருக்கும். அதுலேயும் குறிப்பிடத்தக்கதாக நம்ம சொல்லக்கூடியது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, மிட்ரல் ரிகர்ஜிடேஷன் இருக்கும், மிட்ரல் ஸ்டெனோசிஸ் இருக்கும், கார்டியாக் ஃபெயிலியர், மிட்ரல் ரிகர்ஜிடேஷன், மிட்ரல் ஸ்டெனோசிஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேல்வ் வந்து ஒழுங்காக க்ளோஸ் ஆகாதனால அந்த வேல்வ் வந்து லூஸ் ஆகி திருப்பி பேக் ஃப்ளோ ஆஃப் பிளட் இருக்கும். மிட்ரல் ஸ்டெனோசிஸ், அந்த இது வந்து ஒழுங்காக க்ளோஸ் ஆகாமல் அது வந்து ஒரு மாதிரி ஓப்பன் ஆகி பிளட் ஃப்ளோ ப்ரெசென்ட் ஆகிட்டே இருக்கும். இந்த மிட்ரல் ரிகர்ஜிடேஷன் இருக்கிறனா கார்டியாக் ஃபெயிலியர் இருக்கும். ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் ஒரு மாதிரி ப்ரெசென்ட், அங்கே பெயின், ஒரு சவுண்ட் அதெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும்.
நெக்ஸ்ட் இன்ஃபெக்டிவ் எண்டோகார்டைட்டிஸ், இன்னர் லேயர் ஆஃப் த கார்டியாக் லேயர்ஸ்லேயும் அங்கே ஒரு இன்ஃபெக்ஷன் நடந்திருக்கும். ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத், பால்பிடேஷன், செஸ்ட் பெயின் எல்லாமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத்னா என்ன? மூச்சு திணறல் இருக்கும், அதிகப்படியான படப்படப்பு தன்மை இருக்கும், நெஞ்சு வலி இருக்கும். நியூரல் இன்வால்மெண்ட், என்னால் நியூரான்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு, கால்டு சிடென்ஹாம்ஸ் கோரியா அப்படின்னு சொல்கிறாங்க. Sydenham's chorea. Now what does that mean, friends? Actually neural involvement la neural involvement. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நியூரல் இன்வால்மெண்ட்டில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நியூரான்ஸாக அஃபெக்ட் ஆகிருக்கும். இது சிடென்ஹாம்ஸ் கோரியான்னு சொல்கிறாங்க. இன்வால்மெண்ட் இதனால் இன்வால்மெண்ட்டாக டான்ஸ் பண்ணுவாங்க, இன்வால்மெண்ட்ரி டான்சிங் மூமெண்ட் இருக்கும். ப்ரெசன்ட் இன் ஃபேஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீமிட்டிஸ். நியூரல் இன்வால்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதனால் வந்து ஃபேஸ்லேயும் எக்ஸ்ட்ரீமிட்டிஸ்லேயும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ப்ரெசென்ட் இன் ஃபேஸ் அண்ட் present in face and extremities. Neural involvement வந்து ஃபேஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ப்ரெசென்ட் இன் ஃபேஸ் எக்ஸ்ட்ரீமிட்டிஸ். அந்த நியூரல் இன்வால்மெண்ட் வந்து இன்வால்ட்ரி டான்சிங் மூமெண்ட் இருக்கும். கால்டு சிடென்ஹாம்ஸ் கோரியான்னு சொல்கிறாங்க. இட் ப்ரெசென்ட் இன் ஃபேஸ் எக்ஸ்ட்ரீமிட்டிஸ். இது வந்து நம்ம ஃபேஸ்லேயும் இந்த இன்வால்மெண்ட் டான்சிங் மூமெண்ட்ஸ் பார்க்க முடியும், எக்ஸ்ட்ரீமிட்டிஸ்லேயும் இன்வால்மெண்ட் டான்சிங் மூமெண்ட்ஸ் பார்க்க முடியும். ஸ்கின்லேயும் வந்து இந்த ரொமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸை வந்து பார்க்க முடியும். இன்ஃப்ளமேஷன் இருக்குன்னு இந்த எரித்திமா மார்ஜினேட்னு சொல்லுவாங்க. ரெட் பிங்கிஷ் பெயின்லெஸ் பேச்சஸ் இருக்கும். அதாவது ஸ்கின்ல வந்து ரெட் கலர்லேயும் பிங்கிஷ் கலர்லேயும் பெயினே இல்லாமல் ஒரு பேச்சஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது வந்து ரொமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்னால வந்து சென்டர் வந்து கிளியராக இருக்கும், மார்ஜின் வந்து அண்ட் மார்ஜின்ஸ் பார்த்திங்கன்னா ரெட்டாக இருக்கும். சென்டர் கிளியராக இருக்கும், ஆனால் மார்ஜினாக ஒரு மாதிரி ரெட் கலரில் இருக்கும். சப்க்யூட்டேனியஸ் மேலோட்டமாக பார்த்திங்கன்னா சப்க்யூட்டேனியஸ் நாட்யூல்ஸ் ப்ளஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சப்க்யூட்டேனியஸ் நாட்யூல்ஸ்னால் என்ன? இது வந்து ஃபில்டு வித் கொலாஜன். சப்க்யூட்டேனியஸ் நாட்யூல்ஸ், இந்த சப்க்யூட்டேனியஸ் நாட்யூல்ஸ்னால் என்ன? சப்க்யூட்டேனியஸ் நாட்யூல்ஸ் வந்து கொலாஜனால் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது வந்து பெயின்லெஸ்ஸாக இருக்கும். சப்க்யூட்டேனியஸ் நாட்யூல்ஸில் வந்து சப்க்யூட்டேனியஸ் மேலே இருக்கக்கூடிய ஸ்கின் லேயர் இருக்குது, பாட்டமில் இருக்கக்கூடிய சப்க்யூட்டேனியஸ் நாட்யூல்ஸ். இது வந்து ஃபில்ட் வித் கொலாஜனால் ஃபில் ஆகிருக்கும். நாட்யூல்ஸ் அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். கொலாஜனால் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், பெயின்லெஸ்ஸாக இருக்கும். வென் ரிசால்வ் நோ டிஃபார்மிட்டி அக்கர்ஸ். இதை நம்ம சரி பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, அங்கே வந்து ஒரு டிஃபார்மிட்டியும் அக்கர் ஆகாது. ஒரு when resolved no deformity occurs. நம்ம அதை சரி பண்ணிட்டோம்னா அங்கே ஏதோ ஒரு பாதிப்போ டிஃபார்மிட்டியும் அக்கர் ஆகுது. இந்த மோஸ்ட் அனிமேட்டிக் ஃபீவருக்கு என்ன சொல்லுவாங்க? licks the joint, bites the heart and kicks the brain. Licks the joint, bites the heart and kicks the brain. Licks the joint, bites the heart and kicks the brain அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ரொமாட்டிக் டிசீஸ். இப்போ வந்து
ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ருமேட்டிக் டிசீஸ் பார்க்கலாம். ருமேட்டிக் டிசீஸோட ஸ்பெக்ட்ரம் எந்த அளவுக்கு அது அஃபெக்ட் ஆகக்கூடியது அப்படியே ருமேட்டிக் கோரியா ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ருமேட்டிக் பிரெயின், ருமேட்டிக் ஆர்த்தைட்டிஸ், ருமேட்டிக் ஹார்ட் அப்படின்ட்டு இது பல இடங்கள்லையும் பாதிப்புக்கு உள்ளாக்கும். அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் எங்கெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம், ஜோன்ஸ் க்ரைட்டீரியான்னு இருக்குது, க்ரைட்டீரியான்னு இது மூலமாக நம்ம அதை ஆராய்வோம். மேஜர் க்ரைட்டீரியா என்ன, ஜாயின்ஸில் பெயின் இருக்கும், அது லார்ஜர் மேஜர் ஜாயின்ஸ்னால் இன்வால்வ் பண்ணும், அது வந்து மைக்ரேட்டரியாக இருக்கும், ஏசிமெட்ரிக்கலாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். கார்டைட்டிஸ் இன்வால்மெண்ட் ஆஃப் கார்டியாக் இருக்கும், எரித்மா மார்ஜினேட்டன் ஸ்கின் இன்வால்மெண்ட்ஸ் இருக்கும், சிடன் ஹாம்ஸ் கொரியா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்புறம் சப்குட்டேனியஸ் நாடியூல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சிடன் ஹாம்ஸ் கொரியானா என்னது, நியூரல் இன்வால்மெண்ட் வந்து சிடன் ஹாம்ஸ் கொரியான்னு சொல்கிறாங்க. எங்கே வந்து இன்வால்ட்ரி டான்சிங் மூமெண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போ வந்து ஜான்ஸ் க்ரைட்டீரியாவில் மேஜர் க்ரைட்டீரியா பார்த்தோம். இப்போ ஜான்ஸ் க்ரைட்டீரியாலே மைனர் க்ரைட்டீரியாஸ் பார்க்கலாம். ஹை ஃபீவர் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், சிஆர்பி சி ரியாக்டிவ் ப்ரோட்டீன் வந்து எலிவேட்டடாக இருக்கும், நெக்ஸ்ட் வந்து இஎஸ்ஆர் வந்து எலிவேட்டடாக இருக்கும், லியூக்கோசைட்டோசிஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சிஆர்பி எலிவேட்டடாக இருக்கும், இஎஸ்ஆர் எலிவேட்டடாக இருக்கும், ஹை ஃபீவர் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், மைனர் க்ரைட்டீரியாவில் லியூக்கோசைட்டோசிஸும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும், சிஆர்பி எலிவேட்டடாக இருக்கும், இஎஸ்ஆர் எலிவேட்டடாக இருக்கும், ஹை ஃபீவர் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், லியூக்கோசைட்டோசிஸ் அப்படின்னு என்ன, சம்திங் டு டூ வித் டபிள்யூபிசி அதெல்லாம் வந்து இன்க்ரீஸ்டாக இருக்கும், ஹை ஃபீவர் இருக்கும். அப்புறம் இசிஜி ஸ்கேன் நம்ம எடுத்து பார்க்கும்போது ப்ரொலாங்டு பிஆர் இன்டர்வல் இருக்கும், பிஆர் இன்டர்வல் வந்து ரொம்ப ப்ரொலாங்டாக இருக்கும், ஹார்ட் பிளாக் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், கண்டக்ஷன் டிஃபெக்ட் இருக்கும். இசிஜி ப்ரொலாங்டு பிஆர் இன்டர்வல்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ரொலாங்டு பிஆர் இன்டர்வல் இசிஜி எடுத்து பார்க்கும்போது அங்கே பிஆர் இன்டர்வல் வந்து ரொம்ப நிறையா இருந்துச்சுன்னா பிஆர் இன்டர்வல் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அங்கே ஏதோ ஹார்ட்டில் பிளாக் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா அப்பப்போ ரொம்ப வந்து டக்குன்னு கண்டக்ஷன் ஆகாமல் அங்கே வந்து லேட்டாக கண்டக்ஷன் நடக்குதுன்னு அர்த்தம். ஆர்த்ராலஜியாக இருக்கும், ஆர்த்ராலஜியான என்ன, அங்கே வந்து ஜாயின்ஸில் பெயின் இருக்கும், மூமெண்ட்ஸில் பெயின் இருக்கும், மைல்டு ஸ்லைட் பெயின் ப்ளசண்ட்டாக இருக்கும். இஃப் எய்தர் 2 மேஜர் க்ரைட்டீரியா ஆர் 1 மேஜர் அண்ட் 2 மைனர் க்ரைட்டீரியா இஸ் ப்ரெசென்ட் தென் ருமேட்டிக் ஸ்பெக்ட்ரம் டிசீஸ் இஸ் பாசிட்டிவ். ஒன்று வந்து 2 மேஜர் க்ரைட்டீரியா ப்ரெசென்ட்டாக இருக்கணும், இல்லை ஒரு மேஜர் க்ரைட்டீரியா அண்ட் 2 மைனர் க்ரைட்டீரியா, 2 மைனர் க்ரைட்டீரியா இஸ் ஈக்குவல் டு 1 மேஜர் க்ரைட்டீரியா. நமக்கு இதில் வந்து புரியுது, ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா ருமேட்டிக் ஸ்பெக்ட்ரம் டிசீஸ் வந்து நமக்கு பாசிட்டிவ்னு தருது. தென் ருமேட்டிக் ஸ்பெக்ட்ரம் டிசீஸ் வந்து பாசிட்டிவ்னு சொல்கிறாங்க. இசிஜி ப்ரொலாங்டு பிஆர் இந்த இன்டர்வல் இருந்தாலோ இல்லை எக்கோகிராம் எடுத்து பார்க்கும்போது சிமெட்ரி ஆஃப் ஹார்ட் ஃபெயிலியர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருந்தாலோ, இசிஜி எடுத்து பார்க்கும்போது எப்படின்னு இருக்குது, நமக்கு ப்ரொலாங்டு பிஆர் இன்டர்வல் இருக்குது. அப்புறம் எக்கோகார்டியோகிராஃபியில் சிம்டம்ஸ் ஆஃப் ஹார்ட் ஃபெயிலியர் நமக்கு தெரியுது. எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது கார்டியோமெகாலி என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் த ஹார்ட், பெரிகார்டியல் எஃப்யூஷன் இதெல்லாம் தெரிஞ்சாலும் நமக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன்ஸில் ருமேட்டிக் ஃபீவர் இருக்குது, ருமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸ்பெசிஃபிக் டெஸ்ட் ஃபார் ருமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்க்கு என்ன ஸ்பெசிஃபிக் டெஸ்ட், கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஎஸ்ஓ டைட்டர், இந்த ஆன்டிஜென்ஸ் ப்ரெசென்ட் இருக்கான்னு பார்க்கலாம். பாசிட்டிவாக இருந்ததுன்னா அதாவது ஆன்டிஸ்ட்ரெப்டோலைசின் ஓன்னு சொல்லி இது ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சுன்னா பாசிட்டிவ் ஃபார் ருமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸ். ஆன்டிடிஆக்சி ரைபோநியூக்ளியேஸ் பி ஆன்டிபாடி பாசிட்டிவாக இருந்தாலும் அதாவது
அதாவது என்ன சொல்கிறாங்க, ஆன்டி டிஆக்சி ரைபோநியூக்ளியேஸ் பி ஆன்டிபாடின்னு சொல்லக்கூடியது பாசிட்டிவாக இருந்தாலும் ஆன்டி டிஆக்சி ரைபோ நியூக்ளியேஸ் பி ஆன்டிபாடி பாசிட்டிவாக இருந்தாலும் பி ஆன்டிபாடி பாசிட்டிவாக இருந்தாலும், அதாவது ஆன்டி டிஆக்சி ரைபோ நியூக்ளியேஸ் பி ஆன்டிபாடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டிபாடி பாசிட்டிவாக இருந்தாலும் ருமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்குங்கிறது நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். ஆன்டி என்ன ஆன்டி சொல்லுங்கள்? ஆன்டி டிஆக்சி ரைபோ நியூக்ளியேஸ் பி ஆன்டிபாடி பாசிட்டிவாக இருந்தாலும் ஆன்டி டிஆக்சி ரைபோ நியூக்ளியஸ் பி ஆன்டிபாடி பாசிட்டிவாக இருந்தாலும் நமக்கு வந்து ருமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். ஆன்டி டிஆக்சி ரைபோ நியூக்ளியஸ் பி ஆன்டிபாடி பாசிட்டிவாக இருந்தாலும் நமக்கு ருமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் இருக்குங்கிறத நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடியும். கேப்ஸ் இன்ஃபெக்ஷன் இஸ் கண்டீஜியஸ் பட் ஆட்டோ இம்யூன் மீடியேட்டட் ருமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் இஸ் நாட் கண்டீஜியஸ். கேப்ஸ் குரூப் ஏ பீட்டா ஸ்டெப் ஸ்ட்ரெப்டோகாக்கல் gonococcal இன்ஃபெக்டிவ் ஆர்த்ரைட்டிஸில் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபெக்டிவ் ஆர்த்ரைட்டிஸில் வரக்கூடிய கேப்ஸ் இன்ஃபெக்ஷன் வந்து கண்டீஜியஸ், அதாவது பரவக்கூடியது ஒரு பேஷண்ட்டில் ஒரு பிரச்சனை. பட் ஆட்டோஇம்யூன் மீடியேட்டட் ருமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் வந்து ஆட்டோஇம்யூன் மீடியேட்டட், இது வந்து கண்டீஜியஸ் கிடையாது. இது ஒருத்தவங்கலேருந்து ஒருத்தவங்களுக்கு கண்டிப்பாக பரவாது அப்படின்னு சொல்லுறாங்க. இன்ஃபெக்ஷன்னாலே ஆப்வியஸ்லி இன்ஃபெக்ஷன், ஆனால் வந்து இது ஆட்டோமியூனால பரவாது. ஆட்டோமியூன் ஆர்த்ரைட்டிஸ் இஸ் நாட் கண்டீஜியஸ்னு சொல்கிறாங்க. இதுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். அற்புதமாக இருக்குது ட்ரீட்மெண்ட்ஸு. பித்தம் பெயின், அங்கே வந்து ஒரு ஸ்வெல்லிங் அப்படிலாம் இருந்துச்சுன்னா அதை சமன் செய்கிறதுக்காக என்ன கொடுக்கலாம்? இனிப்பு, கைப்பு, துவர்ப்பு கொடுக்கலாம். அந்த பித்தத்தை சமன் அங்கே பெயினும் ஸ்வெல்லிங்கும் சமன் செய்கிறதுக்காக அதை சமன் செய்ய நம்ம வந்து சமன் செய்ய இனிப்பு கொடுக்கலாம். இதாங்கப்பா சாப்பிடுங்கப்பா, இனிப்பு நல்லா சாப்பிடுங்கப்பா. கைப்பு, இதாங்கப்பா சாப்பிடுங்கப்பான்னு கொடுக்கலாம். துவர்ப்பு, இதாங்கப்பா சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். இனிப்பு, கைப்பு, துவர்ப்பு கொடுக்கலாம். இனிப்பு இதாங்கடா சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுக்கலாம். இனிப்பு, கைப்பு, துவர்ப்புலாம் சாப்பிட்டா நமக்கு பித்தத்தை சமன் செய்யும். அப்புறம் இன்டர்னலாக கைப்பு கொடுக்கலாம். என்னென்ன மாதிரிலாம் கைப்பு? கசப்பு சுவை இருக்குது, சீந்தில், நீர்மொழி கஷாயம், இஃப்யூஷன் ஆஃப் ஜாயின்ட்ஸ் வந்து குறைக்கக்கூடியது, நிலவேம்பு கஷாயம் வந்து டோன்ட் கிவ் ஃபார் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், ஏன்னா இன்னுமே டீஜெனரேஷன் காஸ் பண்ணும். பஞ்சதித்த கஷாயம் 5 கைப்பு மூலிகையும் இதில் பஞ்சதித்த கஷாயத்தில் இருக்குது. இதை டெஃபினட்டாக கொடுக்கலாம். கைப்பு சுவை இருக்கிறதுனால, கசப்பு சுவை இருந்தாலே நமக்கு வந்து பித்தத்தை சமன் செய்யும், குறைக்கும். ஸோ ருமேட்டிக் ஃபீவரையும் வந்து ருமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸையும் குறைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எக்ஸ்டர்னலாக டிபிசி பற்று போடலாம். ருமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்க்கு டிபிசி பற்று போட்டு எக்ஸ்டர்னலாக டிபிசி பற்று போட்டு எக்ஸ்டர்னலாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னலாக பார்த்தீங்கன்னா நம்ம டிபிசி பற்று போடலாம். கேட்டோ ஆயிலையும் தடவலாம். டோன்ட் புட் உளுந்து ஆயில், விஎம், கேபி, விகே ஆயில். ஆனால் வந்து நம்ம என்னெல்லாம் எக்ஸ்டர்னலாக போடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா உளுந்து ஆயில் போடக்கூடாது, விஎம் ஆயில், கேபி ஆயில், விகே ஆயில் இதெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக போடக்கூடாது. எதெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
எக்ஸ்டர்னலாக நம்ம இதெல்லாம் போடக்கூடாது அப்படின்னா உளுந்து ஆயில் வந்து எக்ஸ்டர்னலாக போடக்கூடாது. ருமட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்க்கு விஷமிஷ்டி ஆயிலோ கேபி ஆயிலோ இல்லை வாதகேசரி ஆயிலோ இல்லை கற்பூராதி ஆயிலோ இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. பட் கேட்டு ஆயிலும் டிபிசி பட்டரும் போடலாம். நெக்ஸ்ட்டு என்ன டாபிக்கு நெக்ஸ்ட் என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். என்னென்ன ஆர்த்ரைட்டிஸ்லாம் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்த்தது சிஃபிலிட்டிக் ஆர்த்ரைட்டிஸ், நெக்ஸ்ட்டு கோனோகோகல் ஆர்த்ரைட்டிஸ், நெக்ஸ்ட்டு இன்ஃபெக்டிவ் ஆர்த்ரைட்டிஸ், அதுக்கப்புறமேல்ட்டு ருமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் பார்த்துருக்கோம். இப்போ ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.